CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 640101. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விரைந்து சேருவீர், பயன்பெறுவீர். சொல்லிட்டேன். 31 sum number 31. I stand with my right hand extend side face towards south, towards which direction will my back be அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, இது லெஃப்ட்டு, ரைட்டு. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ரைட்டை ஃபேஸ் பண்ணி இருக்கேன். ரைட்டை ஃபேஸ் பண்ணி இருந்தேன்னா ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி இருப்பேன்னு அர்த்தங்களா? ஏன்னா இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. நான் ரைட்டை ஃபேஸ் பண்ணி இருக்கும் பொழுது என்னோடய பேக் டுவோர்ட்ஸ் விச் டைரக்ஷன் வில் மை பேக் பி, என்னோடய பேக் சைடு எந்த டைரக்ஷனில் இருக்குது? நான் வந்து ரைட்டை ஃபேஸ் பண்ணால் ரைட்டு வந்து ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி நான் இருக்கேன். ஸோ என்னோடய பேக் சைடு வந்துட்டு இதனோட ஆப்போசிட் சைடு வெஸ்ட்டு சைடில் நான் இருந்திருப்பேன். ஸோ அப்போது ஆன்சர் வந்துட்டு வெஸ்ட்டு சைடு தான் ஆன்சர். ஓகேங்களா? If a person moves 4 km towards west, then turns right and moves 3 km and then turns right and moves 6 km, which direction in which he is moving? North, south, east, west. இப்போ if a person moves 4 km towards west, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 4 km வெஸ்ட்டை நோக்கி மூவ் பண்ணுறாரு. தென் டேர்ன் ரைட், அதுக்கப்புறம் ரைட்டு டென் பண்ணுறாரு 3 km, அண்ட் தென் டேர்ன் ரைட் அண்ட் மூவ் 6 km, ரைட்டை டேர்ன் பண்ணி 6 km போகிறாரு. இது எந்த டைரக்ஷன்? இது வந்து என்ன டைரக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி போகிறது வந்துட்டு உங்களுக்கு என்ன டைரக்ஷனு? ஈஸ்ட் டைரக்ஷனுங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு ஈஸ்ட். இஃப் அ பர்சன், இன்னொரு தடவை சொல்கிறேன், இஃப் அ பர்சன் மூவ்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 4 km வெஸ்ட்டு வராரு அண்ட் தென் 3 km ரைட்டு அண்ட் மூவ்ஸ் ரைட் 6 km. இது என்ன டைரக்ஷன் அப்படின்னா ஈஸ்ட் டைரக்ஷன். ஈஸ்ட் தான் உங்களோட ஆன்சர். If Mohan sees the rising the sun, மோகன் வந்து சன் ரைஸ் ஆகிறத பார்க்குறாரு. பிஹைண்ட் த டெம்பிளுக்கு பின்னாடி சன்னு ரைஸ் ஆகுதுங்க. அண்ட் செட்டிங் இன் சன்னு ரைஸ் ஆகிறது ஒரு டெம்பிளுக்கு பின்னாடி, சன் செட் ஆகிறது அப்படிங்கிறது ரயில்வே ஸ்டேஷன். சன் பிஹைண்ட் த ரயில்வே ஸ்டேஷன், சன்னு செட் ஆகிறது வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்குது. ஓகேங்களா? வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் தி டெம்பிள் ஃப்ரம் தி ரயில்வே ஸ்டேஷன்? ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டெம்பிள் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மோகன் இங்கே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். மோகன் வந்துட்டு சன்னு வந்து ஈஸ்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு ரைஸ் ஆகும். ஸோ டெம்பிள் இங்கே இருக்கும், இங்கே பின்னாடி சன்னு வந்துட்டு உங்களுக்கு ரைஸ் ஆகுது. இதோட ஆப்போசிட் டைரக்ஷன் தான் ஈவினிங் வந்து சன்னு செட் ஆகும். சன் செட் ஆகுறது வந்துட்டு வெஸ்ட்டில் செட் ஆகும். அது வந்து ரயில்வே ஸ்டேஷன். ஸோ உங்களுக்கு கேட்குற கொஷின் வந்து என்னென்னா, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் தி டெம்பிள் ஃப்ரம் தி ரயில்வே ஸ்டேஷன்? ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து டெம்பிள் எந்த டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, டெம்பிள் இங்கே இருக்குது. இது எந்த டைரக்ஷனை நோக்கி போகுது? ஈஸ்ட்டை நோக்கி போகுது. ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? ஈஸ்ட். சம் நம்பர் 34.
Lakshman went to 15 kilometers to north. Then he turned west and covered 10 kilometers. Then he turned south and covered 5 kilometers. Finally turning to east and covered 10 kilometers. In which direction he is from his house? இது நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. லக்ஷ்மன் வென்ட் டு 15 கிலோமீட்டர்ஸ் டு நார்த் இந்த டைரெக்ஷனில் இருக்குங்களா, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே இருந்து 15 கிலோமீட்டர் நார்த்தில் போகிறாரு. ஓகேங்களா, நார்த்தில் போயிட்டு டேர்ன்டு வெஸ்ட் கவர்டு 10 கிலோமீட்டர், வெஸ்ட்டில் டேர்ன் பண்ணி 10 கிலோமீட்டர் கவர் பண்ணுறாரு. தென் ஹீ டேர்ன்டு சவுத்து, அதுக்கப்புறம் சவுத்து 5 கிலோமீட்டர் வராரு. ஃபைனலி டேர்னிங் டு ஈஸ்ட், ஃபைனலி ஈஸ்ட்டை டேர்ன் பண்ணி இருக்கிறாரு. ஹீ கவர்டு 10 கிலோமீட்டர். இன் விச் டைரக்ஷன் ஹீ இஸ் ஃப்ரம் தி ஹவுஸ். ஓகேங்களா, ஸோ த ஹவுஸில் இருந்து இது வந்து இது வந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு. ஓகேங்களா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிருக்கிறாரு. ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து ஹவுஸு, இதை வந்து அவரோட பாயிண்ட்டு, இதுதான் அவரோட ஹவுஸு, டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு. அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, டெஸ்டினேஷன் பாயிண்ட் இங்கே இருக்குது, இப்படி தான் இருக்குது. ஸோ இப்படி கவர் ஆச்சுன்னா இது எந்த டைரெக்ஷன்? நார்த்து டைரெக்ஷன். ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு நார்த்து. 35. A man starts from a point, walks 4 miles north and turns to his right and walks 2 miles, again turns to his right and walks 2 miles, again turns to his right and walks 2 miles. In which direction would he be now? இப்போ அவர் எந்த டைரக்ஷனில் இருப்பார்? நமக்கு தெரியும் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. A man starts from a point, இந்த பாயிண்ட்லேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நார்த்தில் 4 கிலோமீட்டர் போகிறாரு. நார்த்தில் எவ்வளோ கிலோமீட்டர் போகிறாரு? 4 கிலோமீட்டர் போகிறாரு. டேர்ன்ஸ் டு ரைட்டு, ரைட்டில் 2 மைல்ஸ் போகிறாரு. எகெயின் டேர்ன்ஸ் ரைட்டு, மறுபடியும் ரைட்டு டேர்ன் பண்ணுறாரு, அங்கே ஒரு 2 மைல்ஸ் வராரு. ஓகேங்களா, அண்டு வாக்ஸ் ரைட் 2 மைல்ஸ். ஓகேங்களா, மறுபடியும் 2 மைல் வாக் பண்ணி ரைட் வராரு. ஸோ இதுதான் அவரோட டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு. இப்போ அவங்க விச் டைரெக்ஷன் வுட் ஹீ பி நவ்? ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்டில் அவர் நிற்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அவர் இப்படி போய் இப்படி வந்து இந்த டெஸ்டினேஷன் பாயிண்டில் இங்கே நிற்கிறாரு. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இது என்ன டைரெக்ஷன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு எப்படி அப் ஏரோவாக இருக்கா? ஸோ இது வந்து நார்த்து. உங்களோட ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? நார்த்து. தென் 36. I started walking down a road in the morning facing the sun. நான் வந்துட்டு சன்னை ஃபேஸ் பண்ணி வாக் பண்ணிட்டு போகிறேங்க. ஆஃப்டர் வாக்கிங் சம் மோர் டைம். ஓகேங்களா, கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் ஐ டேர்ன்டு மை லெஃப்ட் டேர்ன் பண்ணுறேன். தென் ஐ டேர்ன்டு மை ரைட், அங்கிருந்து ரைட்டு டேர்ன் பண்ணுறேன். இன் விச் டைரக்ஷன் வாஸ் ஐ கோயிங் தென்? இப்போ நான் எந்த டைரக்ஷனில் போகிறேன்? இதாங்க உங்களோட கொஷின். நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. இப்போ ஐ ஸ்டார்டட் வாக்கிங் டவுன் அ ரோட் இன் த மார்னிங் ஃபேஸிங் த சன். சன்னு எப்போவுமே மார்னிங்கில் ஈஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து நான் ஈஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். ஆஃப்டர் வாக்கிங் சம் டைம் ஐ டேர்ன் டு மை லெஃப்ட், இங்கேருந்து நான் லெஃப்ட்டுக்கு போகிறேன். தென் ஐ டேர்ன் டு மை ரைட்டு, மறுபடியும் இங்கேருந்து என்னோடய ரைட்டுக்கு வரேன். இன் விச் டைரக்ஷன் வாஸ் ஐ கோயிங் தென்? இதானங்க ரைட்டு. இது என்னங்க ரைட்டு வந்துட்டு உங்களுக்கு எந்த இதில் இருக்குது? ஈஸ்ட்டில் இருக்குங்களா? ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு ஈஸ்ட். இதுதான் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன் உங்களுக்கு எங்கே இருக்குது? ஈஸ்ட்டில் இருக்குங்களா? ஈஸ்ட் தாங்க உங்களோட ஆன்சர். தேர்ட்டி-செவன்த்து. லக்ஷ்மி வாக்டு 2 furlong north from her house and then took turn to left and continued to walk another 1 kilometer and finally she turned left and reached the school. Which direction is he facing now? இதாங்க கொஷின். நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு போட்டுக்கணும். இப்போ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ லக்ஷ்மி வாக்டு 2 furlong நார்த்து இப்படி இருக்குங்களா? நார்த்து வந்து 2 கிலோமீட்டர் வந்துட்டு 2 furlong போகிறாரு. டேர்ன் லெஃப்ட்டுக்கு டேர்ன் பண்ணுறாரு. கண்டினியூ டு வாக், தென் 1 கிலோமீட்டர் வாக், அனதர் 1 கிலோமீட்டர், ஃபைனலி டேர்ன் லெஃப்ட், மறுபடியும் லெஃப்ட்டு டேர்ன் பண்ணுறாங்க. ரீச் த ஸ்கூலை ரீச் பண்ணிட்டாங்க. இது எந்த டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸ்கூலை ரீச் பண்ணிட்டாங்க.
இது எந்த டைரெக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பர் ஏரோ வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த டைரெக்ஷன் வருதுங்க? சவுத்து வருதுங்களா? ஸோ சவுத்து தாங்க உங்களோட ஆன்சர். லக்ஷ்மி ஸ்டார்டட் வாக்கிங் 2 furlong நார்த்துக்கு போகிறாங்க. தென் டுக் டேர்ன் லெஃப்ட்டுக்கு வராங்க. அனதர் 1 kilometer அண்ட் ஃபைனலி டேர்ன் லெஃப்ட். மறுபடியும் லெஃப்ட் டேர்ன் பண்ணி ரீச் த ஸ்கூலை ரீச் பண்ணிட்டாங்க. இது எந்த டைரெக்ஷன் கேட்டிருக்காங்க? இது வந்து சவுத் டைரெக்ஷன். 38. You are going straight. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஈஸ்ட்வேர்ட்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்க. தென் டேர்ன் டு ரைட் டேர்ன் பண்ணுறீங்க. தென் ரைட் அகைன் திரும்பவும் ரைட்டு போகிறீங்க. தென் லெஃப்ட் 2 ரைட் போய் ஒரு லெஃப்ட். இன் விச் டைரக்ஷன் வுட் யூ பி கோயிங் நவ்? இப்போ நீங்கள் எந்த டைரக்ஷனில் போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவங்க வந்து கோயிங் ஸ்ட்ரைட் ஃபஸ்ட்டு ஈஸ்ட்வேர்ட்ஸ் நோக்கி போகிறோம். ஈஸ்ட்டில் நம்ம போகிறோம் சரிங்களா. தென் டேர்ன் ரைட் டேர்ன் பண்ணுறீங்க. தென் டேர்ன் ரைட் அகெயின் மறுபடியும் ரைட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு. ஓகேங்களா. இது வந்து விச் டைரெக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு என்ன டைரெக்ஷனுங்க? சவுத் டைரெக்ஷனுங்களா? ஸோ ஆன்சர் வந்துட்டு சவுத்துங்களா. இதான் உங்களோட 38 ப்ராப்ளம். 39. If Ahmad travel towards north from his house. அகமத் அவரோட வீட்டிலேருந்து நார்த்தில் பயணம் பண்ணி போகிறாரு, ட்ராவல் பண்ணி போகிறாரு. தென் டு லெஃப்ட், அதுக்கப்புறம் லெஃப்ட் போகிறாரு. தென் டு சவுத் கவரிங் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈச் இன் டைரக்ஷன் டு ரீச் சோஹன் ஹவுஸ். இன் விச் டைரக்ஷன் இஸ் அகமத் ஹவுஸ்? இங்கே பாருங்கள், இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இது வந்து அகமத் ஹவுஸ். ட்ராவல்ஸ் நார்த்துனா அப்பு, நார்த்தில் அவர் போகிறாரு. தென் டு சவுத் கவரிங், சவுத் வந்துட்டு உங்களுக்கு இஃப் அகமது ட்ராவல் டுவோர்ட்ஸ் நார்த்தை நோக்கி அகமத் வந்து இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே இருந்து அகமது வந்து நார்த்தை நோக்கி போகிறாரு. தென் டு லெஃப்ட்டுங்களா, தென் டு சவுத் கவரிங், சவுத்தில் திரும்பி வராரு. ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈச் டைரக்ஷன் டு ரீச் த சோஹன் ஹவுஸ். இவன் வீடு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது வந்து சோஹனோட ஹவுஸு. இன் விச் டைரக்ஷன் இஸ் அகமத் ஹவுஸ்? அகமத் ஹவுஸில் இருந்து சோஹன் ஹவுஸ்லேருந்து அகமத் ஹவுஸ் வந்துட்டு என்ன டைரக்ஷன் கேட்குறாங்க. சோஹன் ஹவுஸ்லேருந்து அகமத் ஹவுஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன? இது சோஹன் ஹவுஸு, இது அகமத் ஹவுஸு. இது என்ன டைரக்ஷனில் இருக்குது? ஈஸ்ட் ஹவுஸில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஈஸ்ட்டு. இன்னொரு டைம் சொல்கிறேங்க. அகமத் ட்ராவல் டுவோர்ட்ஸ் நார்த், அகமத் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நார்த்துக்கு வராரு ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். தென் டேர்ன் டு லெஃப்ட் டேர்ன் பண்ணுறாரு. தென் டு சவுத்தில் வந்துட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி டைரக்ஷன் ஆஃப் சோஹன் ஹவுஸ். அகமத் ஹவுஸும் சோஹன் ஹவுஸும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. இன் விச் டைரக்ஷன் இஸ் அகமத் ஹவுஸ்? இங்கேருந்து பார்க்கும்போது அகமத் ஹவுஸ் வந்துட்டு எந்த டைரக்ஷனில் இருக்குங்கிறாங்க. இங்கேருந்து நம்ம இங்கே பார்க்குறோம், அது வந்துட்டு ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஈஸ்ட் தாங்க உங்களோட ஆன்சர் 39க்கு. தென் 40. You go north, turn right, then right again, then go to the left. In which direction are you now? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். யூ கோ நார்த்தில் நீங்கள் போகிறீங்க. டேர்ன் ரைட்டு டேர்ன் பண்ணுறீங்க. தென் ரைட் அகெயின் மறுபடியும் ரைட்டு வரீங்க. அதுக்கப்புறம் கோ டு தி லெஃப்ட் வரீங்க. இங்கேருந்து இது எந்த டைரெக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து எந்த டைரெக்ஷனுங்க? ஈஸ்ட் டைரெக்ஷனுங்களா. ஈஸ்ட்டு தான் உங்களோட ஆன்சர். ஃபஸ்ட்டு நார்த்துக்கு போகிறீங்க, ரைட்டு, தென் ரைட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு. ஸோ இது எந்த டைரெக்ஷனுங்க? ஈஸ்ட் டைரெக்ஷனுங்களா. ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு ஈஸ்ட்டு. 21st ப்ராப்ளம் பார்க்கலாங்க. அசோக் went 8 kilometers south and turned west and walked 3 kilometers, again turned north and walked 5 kilometers. He took a final turn to east and walked 3 kilometers. In which direction was Ashok from the starting point? அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. நார்மலாக இந்த டயக்ராம் வந்துக்கலாங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இப்போது அசோக் வெண்ட் 8 kilometers ஃப்ரம் சவுத், 8 kilometers சவுத் அண்ட் டேர்ன்டு வெஸ்ட். இப்போது
சவுத் இப்படி இருக்குங்களா. ஸோ அசோக் வந்துட்டு இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 8 கிலோமீட்டர் வராரு, வாக் பண்ணி வராரு. வாக்குடு அன்டர்ன்டு வெஸ்ட், அன்டர்ன்டு என்னங்க, வெஸ்ட்டு டென் பண்ணுறாரு 3 கிலோமீட்டர். அகெயின் டேர்ன்டு நார்த், நார்த் டைரெக்ஷன் மேலே நோக்கி இருக்குங்களா, நார்த்துக்கு வராரு 5 கிலோமீட்டர். ஹீ டுக் ஃபைனல் டேர்ன், ஃபைனலாக ஈஸ்ட்டில் டேர்ன் பண்ணுறாரு, ஃபைனலாக ஈஸ்ட்டில் டேர்ன் பண்ணுறாரு. ஈஸ்ட் இப்படி இருக்குங்களா, ஈஸ்ட்டில் ஃபைனலாக 3 கிலோமீட்டர் போடுறாரு. இதுதான் அவரோட டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு. ஓகேங்களா. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் விச் டைரக்ஷன் வாஸ் அசோக் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுக்கு எந்த பொசிஷனில் அவர் நிற்கிறாரு. ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, டெஸ்டினேஷன் பாயிண்ட் இங்கே இருக்குது, இப்படி இருக்குது. ஸோ இது வந்து எந்த மாதிரி இருக்குங்க, கீழ் நோக்கி இருக்குங்களா, டவுன்வர்ட் டைரக்ஷனாக இருக்குதா. ஸோ இது வந்துட்டு சவுத்து. இன்னொரு டைம் சொல்கிறேங்க. அசோக் வெண்ட் 8 கிலோமீட்டர் சவுத் அண்ட் டேர்ன்டு வெஸ்ட், வெஸ்ட்டு டேர்ன் பண்ணுறாரு. அகெயின் டேர்ன்டு நார்த்து, நார்த்து டேர்ன் பண்ணுறாரு. அண்ட் டுக் ஃபைனலாக அவர் வந்து ஈஸ்ட்டுக்கு டேர்ன் பண்ணுறாரு. இப்போ இந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு விச் டைரக்ஷன் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு கொஷின் கேட்குறாங்க. இது வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குங்க, சவுத். Question number 22. If X stand on his head with his take towards south, X வந்துட்டு அவரோட தலை வந்துட்டு சவுத்தில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேங்களா. டு ஹிஸ் விச் டைரக்ஷன் வில் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட், அவரோட லெஃப்ட் ஹேண்டு வந்துட்டு எதில் இருக்கோ, எந்த டைரக்ஷனில் இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ நார்மலான டைரக்ஷன் வந்துட்டு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இப்போ நார்மலாக ஒரு மனுஷன் இப்படி தான் நின்றுட்டுருப்பான். அப்படி நிற்கும்போது அவனுக்கு ஈஸ்ட்டு, சவுத்து, அந்த மனுஷன் இங்கே நிற்கும்போது இங்கே ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து இருக்கும். ஆனால் இங்கே கொஷினில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹெட்டு வித் ஹிஸ் ஃபேஸ், அவரோட தலை வந்துட்டு சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்குது. ஸோ அவர் வந்து இப்படி இருந்தால் நார்த்தை ஃபேஸ் பண்ணி அவரோட ஹெட் இருக்குது. ஆனால் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரோட ஹெட்டு வந்துட்டு எதை ஃபேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அப்படி சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கும்பொழுது அவரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எங்கே இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது, நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. சவுத்தை ஃபேஸ் பண்ணி அவரோட தலை இருக்கும்போது இதனோட ரெசிப்ரோக்கலை நம்ம பண்ணணுங்க. ஸோ இங்கே ரைட்டு, இங்கே லெஃப்ட்டு. ஸோ லெஃப்டில் தான் வந்துட்டு அவரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். அவரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு எந்த சைடில் இருக்கும், லெஃப்டில் தான் இருக்கும். லெஃப்ட்டுங்கிறது இப்படி இருக்குங்களா, இப்படி இருக்கிறது என்ன டைரெக்ஷனுங்க, வெஸ்ட் டைரெக்ஷனுங்களா. ஸோ ஆன்சர் வந்துட்டு வெஸ்ட் டைரெக்ஷன். இதுதான் உங்களோட ஆன்சர். 23. I drew east for 5 miles. ஈஸ்ட்டில் 5 miles அவர் ட்ரூ பண்ணுறாரு. தென் ட்ரூ நார்த்து 3 miles, அங்கேருந்து நார்த்துக்கு 3 miles போகிறாரு. தென் டேர்ன் டு மை லெஃப்ட் அண்ட் ட்ரூ ஃபார் 2 miles அண்ட் எகெயின் டேர்ன் டு மை லெஃப்ட். விச் டைரக்ஷன் ஆம் ஐ கோயிங் நவ். நார்மலாக போடுற இது போட்டுக்கணும், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு போட்டுக்கணுங்க. இப்போ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஐ ட்ரூ ஈஸ்ட் ஃபார் 5 miles. ஈஸ்ட்டுங்களா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஈஸ்ட்டை நோக்கி 5 mile போகிறாரு. அண்ட் ட்ரூ நார்த் ஃபார், இது இந்த பாயிண்ட்லேருந்து நார்த்துக்கு 3 miles வராரு, நார்த்துக்கு 3 miles வராரு. தென் டேர்ன்டு லெஃப்ட், இங்கேருந்து லெஃப்ட், இங்கே லெஃப்ட் 2 miles லெஃப்ட்டு. அகெயின் டேர்ன் டு மை லெஃப்ட், இங்கேருந்து மறுபடியும் லெஃப்ட்டுக்கு வராரு. இது வந்து எந்த டைரக்ஷன், விச் டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கேருந்து இது என்ன டைரக்ஷனு, கீழே வந்திருக்குங்களா. ஸோ இது எந்த டைரக்ஷனு, சவுத் டைரக்ஷன். 23rd. Twenty-fourth problem. If A stand on his head with his face towards north, in which direction will his left hand side of the point? ஒன்றும் இல்லைங்க, இது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஏங்கிறவர் ஒருத்தர் இங்கே நின்றுட்டுருக்காரு. சரிங்களா, நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டுருக்காரு. ஓகேங்களா. அவரோட டைரக்ஷன் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எப்போவுமே நார்மலாக இருக்கும்போது லெஃப்ட் இங்கே, ரைட் இங்கே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்குது, ஈஸ்ட்டை நோக்கி இருக்குது. ஸோ ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு ஈஸ்ட்டு தான் உங்களுக்கு ஆன்சர். 25th problem. A car traveling from
நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு a car traveling from south cover distance of 8 kilometer, then turns right and runs another 9 kilometer, again turns to the right and was stopped. Which direction does it face now? இதாங்க கொஷின். நம்ம நார்மலாக போடுற நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு போட்டுக்கணுங்க. இப்போ எ கார் ட்ராவலிங் ஃப்ரம் சவுத்துனா சவுத்தில் இருந்து கிளம்பி போகுது, இங்கே இருந்து அப்படியே கிளம்பி போகுது, இதான் சவுத்துன்னு வச்சுக்கிறோங்க. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. சவுத்துலேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக போகுதுங்க. அங்கேருந்து ரைட்டு டேர்ன் ஆகுது. அங்கேருந்து உங்களுக்கு எங்கே டேர்ன் ஆகுது? ரைட்டு டேர்ன் ஆகுது. எகெயின் டேர்ன்ஸ் ரைட், திரும்பவும் ரைட்டு டேர்ன் ஆகுதுங்க. அப்புறம் ஸ்டாப் ஆயிடுது. ஓகேங்களா? விச் டைரக்ஷன் வாஸ் ஹிஸ் ஃபேஸ் நவ்? இப்போது இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. இது என்ன டைரக்ஷனுங்க? கீழே வந்திருக்குங்களா? இது என்ன டைரக்ஷனுங்க? சவுத் டைரக்ஷனா? ஸோ ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு சவுத். Then 26th problem. A taxi driver commenced his journey from a point and drew 10 km towards north and turned to his left and drew another 5 km. After waiting to meet a friend here, he turned to his right and continued to drive another 10 km. He has covered a distance of 25 km so far, but in which direction would he be now? இதாங்க கொஷின். ஸோ இதில் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவலாக போடணும். டாக்ஸி டிரைவர்ஸ் கமான்ஸ்ட் ஹிஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணார். ஃப்ரம் அ பாயிண்ட் அண்ட் ட்ரூ 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த், இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நார்த்தை நோக்கி 10 கிலோமீட்டர் போகிறார். ஓகேங்களா? டேர்ன்டு லெஃப்ட்டு டேர்ன் பண்ணுறாரு. லெஃப்டில் வந்துட்டு ட்ரூ அனதர் 5 கிலோமீட்டர், மறுபடியும் 5 கிலோமீட்டர் லெஃப்ட் வராரு. ஆஃப்டர் வெயிட்டிங் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்டு, இங்கே வந்து அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. ஓகேங்களா? மீட் பண்ணிட்டு ஹி டேர்ன்டு ரைட் 10 கிலோமீட்டர், மறுபடியும் ரைட்டில் அவர் வந்து 10 கிலோமீட்டர் போகிறாரு. ஹீ ஹேஸ் கவர்டு டிஸ்டன்ஸ், அவர் வந்துட்டு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டார். பாருங்கள், இங்கே ஒரு 10 கிலோமீட்டர், இது ஒரு 5 கிலோமீட்டர் 15, இங்கே ஒரு 10 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டார். ஸோ ஃபார், பட் இன் விச் டைரக்ஷன் வுட் ஹீ நவ்? இப்போ இவர் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கார். இந்த இடத்துல இருந்தால் என்ன நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாருன்னு இருக்காருங்களா? அப்போ ஏறுவாங்களா? ஸோ நார்த் டைரக்ஷனில் தான் வந்துட்டு அவர் வந்து இருக்காருங்க. இதாங்க 26th ப்ராப்ளம். 27th problem. A walks 3 kilometer north. A walks 3 kilometer north and then he turns left and goes 2 kilometer and again turns left and goes 3 kilometer. He turns right and walks right. In which direction he walking now? நார்மலாக போடுற நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நம்ம போட்டுக்கணுங்க. A walks 3 kilometer north, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே இருந்து நார்த்து மேலே போகுதுங்களா? நார்த்து வந்து 3 கிலோமீட்டர் போகிறாருங்க. போனதுக்கப்புறம் டேர்ன் லெஃப்ட் கோஸ் 2 கிலோமீட்டர், லெஃப்ட்டு டேர்ன் பண்ணி 2 கிலோமீட்டர் வராரு. அண்ட் அகெயின் டேர்ன்ஸ் லெஃப்ட் கோஸ் 3 மீட்டர், அதுக்கப்புறம் லெஃப்ட்டை டேர்ன் பண்ணி உங்களுக்கு 3 கிலோமீட்டர் வராரு. ஓகேங்களா? அண்ட் ஹீ டேர்ன்ஸ் ரைட் வாக் ஸ்ட்ரெயிட், அவர் ரைட் நோக்கி வராரு, ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணி போகிறாரு. இந்த டைரக்ஷனில் வந்துட்டார். இன் விச் டைரக்ஷன் ஹீ இஸ் வாக்கிங்? இந்த டைரக்ஷன் உங்களுக்கு, இது எந்த டைரக்ஷனுங்க? உங்களுக்கு இந்த டைரக்ஷன் உங்களுக்கு என்னது வருது? வெஸ்ட்டில் வருதுங்களா? பாருங்கள், ஏ வாக்ஸ் 3 கிலோமீட்டர் நார்த்தை நோக்கி 3 கிலோமீட்டர் போகிறாரு. டேர்ன் லெஃப்ட்டு அண்ட் தென் எகெயின் டேர்ன் லெஃப்ட்டு 3 கிலோமீட்டர் அண்ட் ஹீ டேர்ன்ஸ் ரைட்டில் டேர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணி போகிறாரு. இது எந்த டைரக்ஷன்னு கேட்குறாங்க. இது எந்த டைரக்ஷனுங்க? வெஸ்ட் டைரக்ஷனுங்களா? ஸோ ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? வெஸ்ட்டு. தென் 28. A walks southward, then turns right, then left and then right. In which direction is he from the starting point? நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு போட்டுக்கணுங்க. ஏ வாக்ஸ் சவுத்தர்ன். ஓகேங்களா? இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸ்டார்டிங் பாயிண்டில் ஏ வந்து சவுத்தை நோக்கி வராரு. சவுத்துன்னா கீழே வருது. ஓகேங்களா? சவுத்தை நோக்கி வராரு. டேர்ன்
ரைட்டில் டர்ன் பண்ணுறாரு, தென் லெஃப்ட், அதுக்கப்புறம் வராரு லெஃப்ட்டுக்கு வராரு, தென் ரைட், அதுக்கப்புறம் ரைட்டுக்கு வராரு. இது எந்த டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி வந்திருக்கு, இது என்ன டைரக்ஷனு? வெஸ்ட் டைரக்ஷனுங்களா? இங்கே பாருங்கள், ஏ வாக்ஸ் சவுத்து, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. சவுத்தை நோக்கி அவர் வராரு, டேர்ன்ஸ் ரைட்டு டேர்ன் பண்ணுறாரு, தென் லெஃப்ட்டுக்கு வராரு, தென் ரைட். இந்த ரைட்டு எந்த டைரக்ஷன்? இந்த ரைட்டு எந்த டைரக்ஷன் கேட்குறாங்க. இது எந்த டைரக்ஷனுங்க? இது எந்த டைரக்ஷனு? வெஸ்ட்டு. ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு வெஸ்ட்டு. புக்கில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா சவுத்துன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் வெஸ்ட்டு தான் உங்களுக்கு கரெக்ட். 29. A man starts from a point, walks 15 meters towards east, turn left and walks 10 meters, turns right again and walks. Towards which direction is he now walking? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுங்களா? நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு எல்லாமே எழுதிட்டோங்களா? இப்போது a man start from a point, walks 50 meter towards east. ஈஸ்ட் இதுதான். ஸோ இதான் பாயிண்ட்டு. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு அவர் 15 கிலோமீட்டர் வரார். இது ஈஸ்ட்டை நோக்கி 15 கிலோமீட்டர் வரார். டேர்ன் லெஃப்ட் டென் பண்ணுறாரு 10 மீட்டர், அண்ட் டேர்ன் ரைட் அகைன், ரைட் வந்து 15 கிலோமீட்டர் போகிறாரு. இப்போ அவர் எதை ஃபேஸ் பண்ணி இருக்கிறாரு? இதான் டைரக்ஷன். ஸோ இது எதை டைரக்ஷனுங்க? ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி இருக்குங்களா? ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு ஈஸ்ட். Then 30th problem. A boy starts walking towards west. He turns right and again turns right, then turns left and at last towards which direction is he walking now? நம்ம நார்மலாக நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு போட்டுக்கலாங்க. A boy starts walking towards west. இதான் வெஸ்ட்டு, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவர் வெஸ்ட்டுக்கு வராரு. தென் டேர்ன்ஸ் ரைட்டு டேர்ன் பண்ணுறாரு, எகெயின்ஸ் டேர்ன் ரைட்டு, மறுபடியும் ரைட்டு டேர்ன் பண்ணுறாரு, டேர்ன்ஸ் லெஃப்ட், அப்புறம் லெஃப்ட்டு டேர்ன் பண்ணுறாரு. ஸோ இது என்ன டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன டைரக்ஷனுங்க? நார்த்துங்களா? ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு நார்த்து.